சூப்பரான டேஸ்டியான ஒயிட் சிக்கன் கிரேவி செய்யலாமா? எப்பயுமே ஒரே மாதிரி கிரேவி செஞ்சு போர் அடிச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, க்ரீன் சில்லி, பெப்பரு, பீனட்டு, கேஷ்யூ நட்டு, சீரகம், பட்டை, லவங்கு, ஏலக்காய், அப்புறம் கோகோனட் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் வந்து 3 கரண்டி எண்ணெயை ஊற்றி எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமேட்டு அதில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு பெரிய சைஸு ஆனியனை வந்து நல்லா சாப்பாக கட் பண்ணி அதில் கலந்து விட்டுருங்க. ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமேட்டு கறியை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கறி வந்து ஓரளவுக்கு தண்ணி விட்டதுக்கு அப்புறமேட்டு உப்பு, மின்ட் லீஃப் போட்டு அதில் நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சதை அதில் போட்டு கொஞ்சம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு லிட் போட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது வந்து நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு அதில் பட்டரை ஆட் பண்ணிடுங்க. பட்டர் வந்து டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமேட்டு க்ரீன் சில்லி அண்ட் கறி லீவ்ஸை போட்டுருங்க. அதை வந்து அதோட அரோமா வந்து அதில் நல்லா வந்து இறங்கணும். கொஞ்ச நேரம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு கடைசியாக கொரியண்டரை வந்து தூவி விட்டு ஒரு பாயில் வந்ததுக்கு அப்புறமேட்டு அவ்வளோதான், நம்மளோட ஒயிட் சிக்கன் கிரேவி வந்து ரெடி. நான் வந்து இதை தோசை கூட தான் பேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து இதை சாதத்து கூட, சப்பாத்தி கூட, இல்லைன்னா இடியாப்பம் கூட எது கூட வேணால் பேர் பண்ணி சாப்பிட்லாம். நான் வந்து சத்தியமாக சொல்கிறேன், வீடியோக்காக சொல்லலை. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா டர்ன் அவுட் ஆச்சு. வேலை வந்து செஞ்சு செஞ்சு ரொம்பவே வேர்த்து ஊற்றிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டில் தென் see you in the next video. Bye.